அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய ஏகவல்ல அல்லாஹுவின் திருநாமத்தை போற்றி மற்றும் அனலம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபையன்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு தரலாக வந்திருக்கின்ற தமுக மண்டல நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்று நமது இந்திய நாடு சுதந்திரம் அடைந்து 69வது சுதந்திர தின நிகழ்ச்சி நாமும் இங்கு குவைத் மண்டலம் தமுக மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நடைபெறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு முதலாவதாக கிராத் ஓதி ஆரம்பிப்பதற்காக முர்காப் கிளையின் செயலாளர் வாரிஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். من كان يريد العاجلة عجلنا له فيها ما نشاء لمن نريد ثم جعلنا له جهنم يصلاها مذموما مدحورا ومن أراد الآخرة وسعى لها سعيها وهو مؤمن فأولئك كان سعيهم مشكورا كلا نمد هؤلاء وهؤلاء من عطاء ربك وما كان عطاء ربك محظورا انظر كيف فضلنا بعضهم على بعض وللآخرة أكبر درجات وأكبر تفضيلا. சூரா பனி இஸ்ராயில், சூரா 17. அத்தியாயம் 18 முதல் 21 வரை. எவர் மறுமையை புறக்கணித்தும் விரைவில் அழியும் இவ்வுலக வாழ்க்கையை விரும்புகிறார்களோ அவர்களில் நாம் நாடியவர்களுக்கு நாம் நாடியதை இவ்வுலகிலேயே விரைந்து கொடுத்து விடுவோம். பின்னரே அத்தகையவருக்காக நாம் ஜஹன்னம் நரகத்தை சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றோம். அதில் அவர் பழிக்கப்பட்டவராக சபிக்கப்பட்டவராக நுழைவார். இன்னும் எவர் மறுமையை நாடி அதற்காக தக்க பிராசையுடன் மூமினாகவும் இருந்து முயல்கிறாரோ அத்தகையவர்களில் முயற்சி அல்லாஹ்விடத்தில் நற்கூலிக்குரியதாக ஏற்றுக்கொள்ளப்படும். இம்மையை விரும்பும் இவர்களுக்கும் மறுமையை ஆசிக்கும் மற்றவர்களுக்கும் உமது இறைவனாகிய நமது அருள் கொடையிலிருந்து நாமே உதவி செய்கின்றோம். உமது இறைவனின் அருள் கொடை எவருக்கும் தடுக்கப்பட்டதாக இல்லை. நபியே, நாம் எவ்வாறு அவர்களின் சிலரை விட இம்மையில் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றோம் என்பதை நீர் கவனிப்பீராக.
எனினும் மறுமை வாழ்க்கை பதவிகளாலும் மிக பெரியது, மேன்மையினாலும் மிக பெரியதாகும். சதகல்லாஹுல் அலீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக மேடைக்கு வரும் நிகழ்ச்சி நடைபெறும். தமிழ்நாடு முஸ்லிம் கழகம் குவைத் மண்டலத்தின் தலைவர் தஞ்சை ஃபாரூக் மகாராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அடுத்ததாக மனித மக்கள் கட்சியினுடைய குவைத் மண்டல செயலாளர் பந்தல்குடி சம்சீதீன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அடுத்த தமுக குவைத் மண்டல பொருளாளர் அப்துல் சுக்கூர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். ரெடி பண்ணுறீங்களா? அடுத்ததாக தேசிய கீதம் ஒலிக்க இருக்கிறது. அனைவரும் இரண்டும் எந்திரிந்து எந்திரிச்சு நிற்குமாறு கேட்டுக்கிறேன். शुभ नामे जागे, तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा। जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय हे जय 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 ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அடுத்ததாக மனித மக்கள் கட்சியின் இன்று நடத்தும் சுதந்திரம் சுவாசம் நிகழ்ச்சியின் முதலாவதாக பேச முர்காப் கிளையின் தலைவர் அயங்குடி சையத் அவர்களை வருமாறு அழைக்கிறேன். இந்தியாவின் 69வது சுதந்திரத்தை கொண்டாடுகின்ற இவ்வேளையில் இந்திய சுதந்திரத்திற்கு தனது சதவீதத்தையும் மிஞ்சும் விதத்தில் உயிர்களையும் உடைமைகளையும் தியாகம் செய்த இஸ்லாமிய சமுதாயத்தின் தியாகத்தை மறைந்திருந்தாலும் மன்னித்திருக்கலாம். ஆனால் பாவிகள் திட்டமிட்டு அல்லவா மறைத்திருக்கிறார்கள். வெள்ளையனுக்கு வெண் சாமரம் வீசியவர்கள், சுதந்திர போராட்ட தியாகிகளாய் காட்டி கொடுத்தவர்கள், அந்நியனுக்கு அடிமை சேவகம் செய்தவர்கள் எல்லாம் இன்று ஆட்சி கட்டிலும் அதிகார இடங்களிலும் அமர்ந்து கொண்டு சுதந்திரத்திற்கு தங்கள் எதிர்கால சந்ததியினரின் நலன்களை அர்ப்பணித்த சமுதாயத்தை அடக்கி ஆளுகின்ற அவலம் இங்கு மட்டும். சுதந்திரத்திற்கு வாழேந்திய சமுதாயம் வாழ்வுரிமை கேட்டு வீதியில் நிற்கும் அவலம் இங்கு மட்டும். கிழக்கத்திய கம்பெனிக்கு கிஸ்தி வாசித்து தந்தவர்கள் நினைக்கலாம் ஆதவனை கரம் கொண்டு மறைத்துவிடலாம் என்று. ஆனால் 1000 கரம் கொண்டு மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. இந்திய மண்ணின் கடைசி இஸ்லாமியர் இருக்கும் வரை இந்தியாவின் விடுதலைக்கு இஸ்லாமியர்கள் ஆற்றிய அரும்பணிகள் மறையாது. மறந்தவர்களுக்கு சமுதாயத்தின் தியாகங்களை சற்றே நினைவூட்டுகிறேன். மாவீரன் திப்பு சுல்தான் 1000 ஆண்டுகள் அடிமையாய் வாழ்வதை விட சமருக்கு நின்று சாய்வதே சிறந்தது என்று அந்த மாவீரன் திப்பு சுல்தான் தென்னகத்தில் 5 பெரும் போர்களில் வெள்ளையர்களை படுதோல்வி அடைய செய்து ஓட ஓட விரட்டினார். மே 4ஆம் தேதி 1799 ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் சூழ்ந்து கொண்டு துரோகிகளை விலை கொடுத்து வாங்கி மாவீரன் திப்பு வெள்ளையர்களை கொண்டார்கள். அந்த மாவீரன் இந்த நாட்டில் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் இன்றும் மிஞ்சம் இருக்க அவனது வாழ்க்கை வரலாற்றை கூட இந்த பாவிகள் இது ஒரு கற்பனை கதை என்ற வரிகளோடு தொலைக்காட்சியில் வெளியிட்டார்கள். எத்தனை பெரிய துரோகம்! ஹஜ்ரத் மஹால், டெல்லியை ஆண்ட ஹஜ்ரத் பேகம் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய முஸ்லிம் பெண்மணி ஆவார். அவருக்கு அன்றைய நாட்டை இழந்து இமயத்தின் அடிவார காடுகளில் தன் 10 வயது மகனுடன் அனாதையாய் அலைந்து வீரமரணம் அடைந்தால் அந்த வீரத்தாய். இதை எப்படி மறந்தார்கள், இல்லை எப்படி மறைத்தார்கள்? அஸ்வாகுல் கான் பகத்சிங்கை அறிந்துள்ள இன்றைய சமுதாயம் அன்று அவருடன் தூக்கிடப்பட்ட மற்றொரு மாவீரன் அஸ்வாகுல் கானை ஏன் மறந்தது, இல்லை ஏன் மறைத்தது? பகத்சிங்கை
வேலூர் சிப்பாய் கழகம் சுதந்திர போராட்டத்தை கூட முஸ்லிம்கள் செய்தால் கழகம் என்று வரலாற்று புரட்டு செய்யும் பாவிகளே, 1857 சிப்பாய் கழக புரட்சிக்கு வித்திட்ட மௌலவி அஹ்மது சாவின் தலைமையில் போராடிய சிப்பாய்களை பீரங்கி வாயில் வைத்து பிழந்து அகலியில் வீசியவர்களே, இந்த தியாகத்தை கூடவா மறந்து விட்டீர்கள்? மாவீரன் கான் சாஹிப் மதுரையை சேர்ந்த மருதநாயம் பிள்ளையா இருந்தும் பின்னார் யூசுப் கான் சாஹிபாக மாறிய வெள்ளையருக்கு சிம்ம சொப்பனமாய் திகழ்ந்த யூசுப் கான் சாஹிப் தூக்கிலிடப்பட்ட பிறகும் நிம்மதியாய் உறங்க முடியாத வெள்ளையர்கள் அவரது உடலை தோண்டி எடுத்து தலைவேறு உடல் வேறாக பிரித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு சென்று அடக்கினார்கள் என்றால் எந்த அளவுக்கு வெள்ளையரை எதிர்த்து அந்த மாவீரன் அன்று போராடி இருப்பான், சிந்தித்து பாருங்கள் சோதரர்களே. மதுரை சம்மட்டிபுரத்தில் அந்த மாவீரன் வாழ்ந்ததற்கான அடையாளமாக அவனது அடக்கஸ்தலம் இருக்க இந்த மாவீரன் நினைவூட்ட ஒரு நடிகன் தேவைப்படுகிறான் என்றால் எத்தனை வேதனைக்குரிய விஷயம். காந்திஜி அழைப்பு விடுத்த கள்ளுக்கடை போராட்டத்தில் மதுரையில் கைதான 19 பேரில் 10 முஸ்லிம்கள் தங்களின் 13% தாண்டி 50% அதிகமாக பங்கு கொண்டுள்ளார் என்றார். குறிப்பிடத்தக்கது. கப்பல் ஓட்டிய தமிழன் வஉசி கப்பல் வாங்கியதற்கு உதவிய தமிழன் அன்றைய வெள்ளையனின் கடல் ஆளுகையை எதிர்த்து சுதேசி கப்பல் விடுவதற்கு ஒரு ட்ரஸ்ட் அமைக்கப்பட்டது. கப்பல் வாங்குவதற்கு அன்றைய இந்திய நாளிதழில் பாரதியார் விளம்பரம் போட்டதற்கு வந்ததோ சில 100 ரூபாய்களும் சில 100 ஆனாக்களும் தான். ஆனால் கப்பல் வாங்குவதற்கு அன்றைய மதிப்பில் ரூபாய் 10 லட்சம் வழங்கிய ஹாஜி பக்கீர் முகமதை மறந்து விட்டீர்களா? இல்லை வேண்டுமென்றே மறைத்து விட்டீர்களா? இந்திய விடுதலை போரில் உலமாக்களின் பங்கு குறிப்பிடத்தக்கது. இந்திய விடுதலை போரில் தங்கள் வழிபாட்டு தலங்களை கூட வெள்ளையனுக்கு எதிராக பயன்படுத்திய ஒரு சமுதாயம் என்றால் அது இஸ்லாமிய சமுதாயம்தான். வெள்ளிக்கிழமை ஜும்மா மேடைகள் எல்லாம் வெள்ளையருக்கு எதிராக போர் பரணி பாடின. ஜும்மா மேடைகளில் உரைமேற்றியதன் விளைவு வீரத்துடன் இந்த சமுதாயம் வெள்ளையனை எதிர்த்து போராடியது. வெள்ளையனின் உடை, கலாச்சாரம், மொழி போன்றவற்றை ஹராம் என பத்துவாக்கள் அளிக்கப்பட்டன. அப்படி அளிக்கப்பட்டதின் காரணமாகத்தான் கல்வியில் இஸ்லாமியர்கள் பின்தங்கிவிட்டார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்தியாவில் இதுவரை இஸ்லாமியர்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கவில்லை. இந்தியாவில் எப்போது இஸ்லாமியர்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் என்றால் எப்போது இஸ்லாமியர்களுக்கு முழு உரிமையும் முழு நீதியும் முழு உரிமையும் என்று இஸ்லாமியர்களுக்கு கிடைக்கிறதோ இந்தியாவில் அன்றுதான் இஸ்லாமியர்களுக்கு முழு சுதந்திரம் அடையும் என கூறிய உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியின் உறவு போராட்ட மண்டல துணை செயலாளர் நிஜாம் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சி நடத்தும் இந்த சுதந்திர தின எழுச்சி உரை மாநாட்டிற்கு கலந்து கொள்ள இருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தும் சகோதரர் தஞ்சை ஃபாரூக் மெஹராஜ் அவர்களுக்கும், தொகுப்புரையாற்றவருக்கும் நாசர் அவர்களுக்கும், மண்டல செயலாளர் ஜபுர்லா கான் அவர்களுக்கும், அப்துல் ஷுக்கூர் அவர்களுக்கும், மண்டல பொருளாளர் அப்துல் ஷுக்கூர் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி உரையாற்றவிருக்கும் சகோதரர் கசாலி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மக்கள் தொடர்பு செயலாளர் அவர்களுக்கும், மற்றும் இந்த மண்டல சார்பாக உரை நிகழ்த்தவிருக்கும் நிகழ்ச்சி சகோதரர் தமுக குவைத் மண்டலம் தஞ்சை ஃபாரூக் மெஹராஜ் அவர்களுக்கும், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய செயலாளர் சகோதரர் சம்சுத்தீன் அவர்களுக்கும், மற்றும் இந்த மண்டல தலைமை ஆலோசகர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்துடைய மண்டல ஆலோசகர் சகோதரர் எஸ்கேஎஸ் சம்சுத்தீன் அவர்களுக்கும், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துணை செயலாளர் சகோதரர் தர்மபிரகாஷ் அவர்களுக்கும், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்துடைய செயலாளர் ஜபுர்லா கான் அவர்களுக்கும், மற்றும் இந்த கிளை சார்பாக உரை நிகழ்த்தவிருக்கும் சகோதரர்கள்
கைத்தான் கிளை இலாஹி பக்ஸ் அவர்களுக்கும் சர்க் கிளையினுடைய செயலாளர் அமீர் அவர்களுக்கும் மிஷ்ரிஃப் கிளையினுடைய சகோதரர் சவுகத் அலி அவர்களுக்கும் மிர்காப் கிளையினுடைய தலைவர் சகோதரர் ஆயக்குடி சையத் அவர்களுக்கும் ஹவலி கிளையினுடைய தலைவர் சகோதரர் அகூர் நவாப் அவர்களுக்கும் மற்றும் நெல்லிக்குப்பம் சையத் அலி கிளை தலைவர் முர்காப் அவர்களுக்கும் சால்மியா கிளையினுடைய தலைவர் ஃபஜலுர் ரஹ்மான் அவர்களுக்கும் சால்மியா கிளையினுடைய சகோதரர் ஷேக் அலாவுதீன் அவர்களுக்கும் மற்றும் ஃபர்வானியா கிளையினுடைய ரியாஸ் செயலாளர் அவர்களுக்கும் மங்காஃப் கிளையினுடைய தலைவர் ஷேக் ஹுசைன் அவர்களுக்கும் மற்றும் உம்முல் ஹைமான் கிளை தலைவர் அசார் அவர்களுக்கும் மற்றும் அப்பாசியா கிளையினுடைய சகோதரர் ஜுபைர் அவர்களுக்கும் மற்றும் உரை நிறுத்து இறுதியாக கலக பாடல் பாடக்கூடிய சகோதரர்கள் சென்னை அக்பர் கான் அவர்களுக்கும் கிளை துணை செயலாளர் அவர்களுக்கும் வருகவென வரவேற்று இந்த மாநாடை சிறப்பித்து தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜாக்குமுல்லா ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இப்போது முதல் அமர்வாக நடந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி கிளையினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பேசிக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் பிறகு மக்ரிப் தொழுகை நடைபெறும். இங்கே நடைபெறும். அதன் பிறகு மற்ற அமர்வு, அடுத்த அமர்வு முக்கிய சிறப்பு பேச்சாளர்கள் பேச இருக்கின்றார்கள். ஆக அனைவரும் கடைசி வரை இருந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக ஹவலி கிளையின் தலைவர் ஆக்கூர் நௌசாத் அவர்களை வருமாறு அழைக்கிறேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் ஒன்றும் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மண்டல நிர்வாகிகளுக்கு எனது நன்றி கலந்த பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சியாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம் நாட்டில் சுதந்திர தினம் கொண்டாடும்போது பள்ளிக்கூடத்தில் பார்த்திங்கன்னா கொடி ஏற்றிட்டு ஒரு 10-15 ஆரஞ்சு மிட்டாய் அள்ளி கையில் கொடுத்து அனுப்பிவிட்ருவாங்க. இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி ஆரஞ்சு மிட்டாய்ங்கிறது ஒரு சாக்லேட் மிட்டாயாக மாறி இருக்குது. அதோட நம்மளோட சுதந்திர தினத்தோட இழப்புகள் என்ன, உரிமைகள் என்னங்கிறத மறக்கடிக்கப்பட்டுள்ளது. இந்தியா சுதந்திரம் அடைந்து 69ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்கு ஒரு முக்கிய சிறப்பு உண்டு. நமது சுதந்திர போராட்டம்தான் உலகின் பல நாடுகளிலும் சுதந்திர வேட்கை உருவாக காரணமாக இருந்தது. நம் நாடு சுதந்திரத்துக்கு பிறகுதான் பல நாடுகள் சுதந்திரம் பெற்றன. ஏனெனில் உலகின் 90 நாடுகள் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்தன. இந்தியாவின் சுதந்திரத்திற்கான முதல் மணி ஒலித்தது. அதனால் இன்றும் உலகின் பல நாடுகள் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு இந்தியா மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. ஆனால் இன்று இந்தியாவில் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. 1947ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் நள்ளிரவு 12 மணிக்கு நடைபெற்ற முதல் பாராளுமன்ற கூட்டத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் உரையாற்றுகிறார். When the world in deep sleep, India is awaking. உலகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது இந்தியா கண் விழிக்கிறது. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னணியில் இருக்கிறது என்று மிக பெருமிதத்துடன் அவர் குறிப்பிடுகிறார். அவர் அவ்வாறு குறிப்பிடுவதற்கு யார் காரணம்? சிந்தித்தோமா? பாபர் தன் மகன் ஹுமாயூனுக்கு விட்டு சென்ற உயிரில் சொல்கிறார், என் அருமை மகனே, வகை வகையான மதத்தை பின்பற்றுபவர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். நீ உன் மனதை குறித்த மத உணர்வுகள் பாதிக்க அனுமதிக்கக்கூடாது. பிற சமூகத்தினின் வழிபாட்டு தலங்களை இடித்து சேதப்படுத்தக்கூடாது. பாரபட்சமற்ற முறையில் நீதி வழங்க வேண்டும்.
இது பாபர் தன் கைப்பட எழுதிய உயில். அர்ஜுனனுக்கு கண்ணன் செய்த கீத உபதேசம் போல இது புராண கட்டுக்கதைகள் அல்ல. எனினும் அந்த பாபர் தான் கோயிலை இடித்ததாக குற்றம் சாட்டுகிறார்கள். இவர்கள் பழைய வரலாற்றை மட்டுமா திரித்தார்கள்? வெள்ளையனுக்கு எதிராக வீரப்போர் புரிந்த இறந்த முஸ்லிம் போராளியின் தியாகத்தையும் மறைக்கிறார்கள், திரிக்கிறார்கள். போர்த்துகீசியர்களை கடற்போரில் வென்ற கேரளத்தின் குஞ்சாலி மரைக்காயரையும் முதல் இந்திய சுதந்திர போருக்கு தலைமை தாங்கிய மன்னன் பகதூர் ஷாவையும் எத்தனை பேருக்கு தெரியும்? வெள்ளையர்கள் நடுநடுங்க வைத்த வீரப்போர் புரிந்த ஃபைசலாபாத் மௌலவி அகமது ஷாவை வெள்ளையனிடம் கைக்கூலியாக இருந்து சதி செய்து கொன்றவன் அயோக்கியன். அன்றைய அயோத்தியின் இந்து மன்னன் ஜெகநாத ராஜா என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? முதல் சுதந்திர போருக்கு வித்திட்ட வேலூர் கோட்டை கழகத்திற்கு தலைமை தாங்கிய முஸ்லிம் தளபதிகள் சவுக்காலும் புளிய விளாறுகளாலும் அடித்தே கொல்லப்பட்டது எத்தனை பேருக்கு தெரியும்? பகத்சிங்கை போலவே தூக்குமேடை ஏறிய அவரது தோழன் அஸ்மதுல்லா கானை எத்தனை பேருக்கு தெரியும்? இந்திய சரித்திரத்திலேயே முதல் முறையாக சட்டப்பூர்வமாக மது விலக்கை அமல்படுத்தியவர் முகலாய மன்னர் அலாவுதீன் கில்ஜி என்பதும், இந்தியாவில் முதலில் தோளில் ரூபாய் நோட்டுகளை அச்சடித்து வெளியிட்ட மன்னர் முகமது பின் துக்லக் என்பதும், நம் தேசிய கொடியை வடிவமைத்தவர் இஸ்லாமிய பெண் சுரைபா தியாப்ஜி, அவருக்கு துணையாக இருந்தவர் அவருடைய கணவர் பத்ருதீன் தியாப்ஜி என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருக்கிறது ஆர்எஸ்எஸ் கும்பல். அதனால் தான் புராண புழுகுகளை உண்மை போல் சித்தரிக்கும் தொலைக்காட்சியில் கூட திப்பு சுல்தானிய வரலாற்றை புராண கட்டுக்கதைகள் என குறிப்பிடுகிறார்கள். பிரிட்டிஷ்காரர்கள் நம் மண்ணில் வியாபாரம் செய்ய வந்தபோது அவர்களுக்கு நாடாளும் ஆசையும் வந்தது. அந்த ஆசையை முதலில் கணித்து ஆங்கில நிர்பந்தங்களுக்கு எதிராய் இந்த மண்ணில் முதலில் நிமிர்ந்து நின்றவர் வங்காளத்தை ஆண்ட சிராஜ் உத் தௌலா. அவரின் முயற்சியை முறியடிக்க பிரிட்டனிலிருந்து கடல் மார்க்கமாக வந்த ஆங்கில படை கல்கத்தா துறைமுகத்தில் முகாமிட்டு எதிர் முற்றுகையை சந்தித்தது. இயற்கை மட்டும் ஒத்துழைத்திருந்தால் தௌலாவின் முயற்சி இந்தியாவின் சரித்திரத்தையே மாற்றியிருக்கும். இயற்கை ஒத்துழைக்க மறுக்க 4 மணி நேரம் பெய்த கடுமையான மழையினால் தௌலாவின் படையின் வெடிமருந்துகள் அனைத்தும் நனைந்து நாசமாயின. அவரது முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. வங்காளத்தில் சிராஜ் உத் தௌலா இந்திய ரத்தத்தின் மீது தான் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் தன் முதல் கால்கோலை இந்திய மண்ணில் ஊன்றியது. இந்திய விடுதலைக்காக சிறை சென்றவர்களிலும் உயிர் நீத்தவர்களிலும் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்தனர். அவர்களது மக்கள் தொகை விகிதாச்சாரத்தை விட விடுதலை போரில் மாண்டோர் விகிதாச்சாரத்தின் அதிகமாக இருந்தது. மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ரஃபீக் அகமது கித்வாய், காயிதே மில்லத், முகமது இஸ்மாயில் போன்றவர்கள் இந்திய விடுதலையில் மிகப்பெரிய தலைவர்களாக திகழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் சுதந்திர இந்தியாவை கட்டமைப்பதிலும் இந்து முஸ்லிம் ஒற்றியை நிலைநாட்டுவதிலும் மிக பெரும் பங்காற்றினார்கள். ஆனால் இன்று நம்ம என்ன சொல்கிறார்கள்? துரோகிகள், தீவிரவாதிகள் என்று தூற்றுகிறார்கள். இந்த மண்ணின் மைந்தர்களாகிய முஸ்லிம் மக்களை அந்நிய கைக்கூலிகள் என்று அவதூறு செய்கிறார்கள். எத்தனை பெரிய துரோகம்! உங்கள் இதயம் வலிக்கவில்லையா? கண்கள் பணிக்கவில்லையா? இந்த அநீதியை கண்டு பாருங்கள். ஒன்றுபடுவோம், போராடுவோம், பாசிசம் இல்லா இந்தியாவை உருவாக்குவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்காக சபை கிளையின் பொறுப்பாளர் ஷேக் அலாவுதீன் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. இங்கு சுதந்திரம் நம் சுவாசம் என்ற நிகழ்ச்சியை அமைந்திருக்கும் குவைத் தலைமை நிர்வாகிகளுக்கும் வந்திருக்கும் கிளை நிர்வாகி உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் என் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அயலான் அடிமையினை நீக்கிட அண்ணல் செயலில் அகிம்சை, சொந்த இந்தியனின் செயலின் தலையினை நீக்கிட எண்ணல் செயல் செய்திடல் நன்றே. இதுதான் சத்தியம். சுதந்திரம் என்று சொல்லி திரிகிறோமே, இதுவா சுதந்திரம்? 69 வருடமாக நாம் சுதந்திரம் பெற்றிருக்கிறோம். அன்றும் நம் கையில் விலங்கு, இன்றும் நம் கையில் விலங்கு. அன்று அயலான் பூட்டிய விலங்கு, இன்று நம் சுத்தமான சுதேச நாட்டில் தயாரிக்கப்பட்ட விலங்கு. இதுதான் வித்தியாசம். என்றும் நம்முள்
புதிரிட்டு கிடக்கும் ஜாதி வெறி, மதவெறி, ஒற்றுமையின்மை, உட்பூசல், அரசியல் சாக்கிடை, இன்னும் பல வன்முறைகள் ஆகியவற்றிலிருந்து எப்போ வெளிவருகிறோமோ அன்றுதான் உண்மையான சுதந்திர பொன்னாள். அதுவரையில் இந்நாளை தேசத்திற்கு உயர்த்தித்த தியாகிகளின் நினைவு நாளாய் கொண்டாடி அவர்களை சிறப்பித்தலாகும். ஏன் நமது நாட்டு சுதந்திரத்துக்கு போராடிய மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ் ஆகிய பற்றி தான் நம்மளுக்கு தெரியும். நமது நாட்டு சுதந்திரத்திற்கு சுதந்திர போராட்ட காலத்தில் தலையாய் கடமையாற்றிய ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் புரட்சி குரல் கொடுத்தவர் நவாப் சிராஜ் தௌலா, மைசூர் புலி திப்பு சுல்தான், ஏன் நமது தேசிய கொடியை வடிவமைத்த பெண்மணி சுரையா தயப்ஜி, இவர்களைப் போல இன்னும் பல லட்சம் முஸ்லிம்கள் நமது நாட்டு சுதந்திரத்திற்காக ரத்தம் சிந்தி போராடியுள்ளனர். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அன்றைக்கும் அதே இஸ்லாமியர்கள் இந்திய நாட்டு பற்றுள்ளவர்களாகவும் இந்திய அரசியல் சட்டத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அப்படி சுதந்திரம் வாங்கி தந்த இஸ்லாமிய வாரிசுகள் சிறையில் தீவிரவாதி என்ற முத்திரை பொருத்தப்பட்டு இஸ்லாமியரை புறக்கணிக்கப்படுகிறார்கள். இத்தகைய நிலை மாற்றப்பட வேண்டும். உண்மையான குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும். பொய் வழக்குகள் மாற்றப்பட வேண்டும். இவைகள் யாவும் என்று மாறப்படுகிறதோ, ஒரு முழுமையான நீதி கிடைக்கிறதோ அன்றுதான் நாம் முழுமையான சுதந்திரம் அடைந்தோம் என்று கூறி இதுடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. சகோதரர் ஷேக் அலாவுதீன் சபாயா கிளை பொருளாளர் அவர்களுக்கு. அடுத்ததாக கைத்தான் கிளை தலைவர் சகோதரர் இலாஹி பக்ஷர் அவர்களை ஒரு முறை அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மனிதநேய மக்கள் கட்சி நடத்தும் சுதந்திரம் நம் சுவாசம் என்ற நிகழ்ச்சிக்கு உரை தந்த அனைவருக்கும் சலாத்தினை கூறுகின்றேன். இந்த நிகழ்ச்சி தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் குவைத் முல்ல தலைவர் சகோதரர் ஃபாரூக் மிராஜ் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமைந்திருக்கும் அவர்களுக்கும், அனைத்து கிளை நிர்வாகிகளுக்கும், அனைத்து இயக்க சகோதரர்களுக்கும் சலாத்தினை கூறுகின்றேன். சுதந்திர இந்தியாவிற்காக போராடிய முஸ்லிம்கள் பற்றிய அவர்களுடைய தியாகங்கள் பற்றி, அவர்களுடைய அர்ப்பணிப்புகள் பற்றி எடுத்து சொல்வதற்கு எந்த ஒரு நாதியும் இல்லை என்ற நிலைதான் நாட்டில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. முஸ்லிம்கள் என்று சொன்னால் தீவிரவாதி என்பதற்காக களம் இறங்கி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களாக இருந்தாலும் சரிதான், முஸ்லிம்கள் என்று சொன்னால் தீவிரவாதிகள் என்று அழுத்தம் திருத்தமாக பதிவு வைப்பதற்காக திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகளாக இருந்தாலும் சரிதான், அதிலே கவனம் செலுத்தக்கூடியவர்கள் இந்த முஸ்லிம்கள் என்பதன் காரணமாக இந்த நாட்டின் சுதந்திரத்திற்கு எவ்வளவு பெரிய தியாகங்கள் நடத்தியிருக்கிறது என்பதை சொல்வதற்கு நிச்சயமாக அவர்களால் முடியாது. சுதந்திர தினம் வரும், குடியரசு தினம் வரும், பத்திரிகையில் செய்திகளெல்லாம் போடுவார்கள், சுதந்திர தினம் பற்றி பேசுவார்கள், அதில் போராடியவர்கள் பற்றி சுருக்கமாக போடுவார்கள். மீடியாக்கள், தொலைக்காட்சி மீடியாக்கள், ஊடகங்களிலே பேட்டிகளெல்லாம் போடுவார்கள். ஆனால் முஸ்லிம்கள் இப்படிப்பட்ட தியாகங்களை செய்திருக்கிறார்கள், இப்படிப்பட்ட அர்ப்பணிப்புகளை செய்திருக்கிறார்கள் என்று சொல்வதற்கு எந்த ஒரு நாதியும் இல்லை என்ற நிலைதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய சுதேசி வர்க்கத்தின் லட்சிய கனவான சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் என்ற கப்பல் கம்பெனி 16/10/1906 வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் நிறுவினார்கள். அவர் அந்த கம்பெனி ஆரம்பம் செய்த பிறகு அவர் அந்த கம்பெனி ஆரம்பிப்பதற்காக வேண்டிய
பங்களிப்புகளை சேர்க்கக்கூடிய முயற்சியில் இறங்கும்போது நாம் கேஆர் பக்கீர் முகமது அவர்கள் ரூபாய் 2 லட்சம் மதிப்புள்ள 8000 பங்குகளை அவர் சொந்த கம்பெனியிலிருந்து எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த தியாகத்தை எல்லாம் திட்டம் போட்டு வரலாற்று ஆசிரியர்களும் மீடியாக்களும் மறைத்துவிட்டன. 1920 ஈரோட்டில் நடைபெற்ற மஜ்லிஸுல் உலமா 3வது மாநாட்டில் ஈவேர பெரியார் அவர்கள் மௌலானா முகமது அலிக்கு வரவேற்புரையாற்றுகிறார். இந்த வரவேற்புரையாற்றின் போது அவர் கூறுகிறார், காந்திஜிக்குள்ளே இந்த தேசம் இருக்கிறது, ஆனால் காந்திஜியோ மௌலானா முகமது அலியின் ஜோப்பிற்குள் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு தனது தேச நடவடிக்கைகளால் தாக்கத்தை ஏற்படுத்தியவர் மௌலானா முகமது அலி அவர்கள். 1930 லண்டனில் நடந்த வட்டமேஜை மாநாட்டில் பங்கேற்க காந்திஜியுடன் சென்று இருந்தார் மௌலானா முகமது அலி அவர்கள். அப்போது அவருக்கு 5 நிமிடங்கள் மட்டுமே வாய்ப்பளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தேச நலனுக்காக தனது உடல் நலனையும் பார்க்காமல் 2 மணி நேரம் உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவரது உரையை ஆங்கில ஏகாதிபத்திய அரங்கு கேட்டுக்கொண்டிருந்தது. அந்த உரையின் போது கூறுகிறார், நான் என் தேசத்திற்கு திரும்ப விரும்புகிறேன். அவ்வாறு நான் தேசத்திற்கு திரும்புவது எங்கள் தேசத்தின் சுதந்திரத்திற்கான உத்தரவை நீங்கள் என் கையில் கொடுத்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். ஏனெனில் ஒரு அடிமை நாட்டிற்கு இனி நான் திரும்ப விரும்பவில்லை. நான் இந்த அந்நிய நாட்டில் மரணிப்பதை விரும்புகிறேன் என்றார். ஏனென்றால் இது சுதந்திர மண், எங்கள் தேசத்திற்கு சுதந்திரம் கொடுங்கள், இல்லையேல் இந்த நாட்டில் அடக்கமாவதற்கு ஒரு கல்லறை கொடுங்கள் என்று